30 நாள்ல 6 பேக் மூட்டை கட்டிக்கின்றதுல இன்னைக்கு டே 18. பைக் ஏலனாலும் காரை பார்க்க விட போறதுல இன்னைக்கு டே 3. 7 மணி ஷோக்கு 7 மணிக்கு தான் வீட்ல இருந்தே கிளம்புனேன். நான் பஸ் பிடிச்சு போறதுக்குள்ளேயே மொத ஷிஃப்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்ன 9 மணி ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிளட்ச், கியர், ஆக்சிலரேட்டர், பிரேக் இது மூணுமே எப்ப போடணும்னு தெரிஞ்சாலும் அந்த சமயத்துல என்னால அதை போட முடிய மாட்டேது. கிட்டத்தட்ட நான் தேட வேண்டியதா இருக்கு எதை முதல்ல போடணும்னு. எனக்கு என்னமோ நான் கார் ஓட்டுவேன்ற நம்பிக்கையில நண்பங்களே. அப்போ இந்த டிரைவிங் கிளாஸுக்கு நான் கட்டின காசு எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அதை திருப்பி கொடுத்துருவேன். இப்படிதான் என்னுடைய 10 நிமிடம் கிளாஸ் ஆனது பத்தாமல் போனது. அப்புறம் நான் திருப்பி வீட்டுக்கு வரப்போ கட்டையை சுசு போன கேப்ல யாரோ கட்டையை வெளில வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சுசு போன கேப்ல டோரை க்ளோஸ் பண்ணதே நீங்க தானய்யா? அதுக்கப்புறம் நானும் கட்டையும் வீட்டுக்குள்ள வந்துட்டோம். முதல்ல பொம்மை காரை ஓட்டி பழகணும், அதுக்கப்புறம் தான் இந்த காரெல்லாம். இதெல்லாம் நான் சொன்னா கேட்பாங்களா? என் மேல கை வச்சா ஓனர்னு கூட பார்க்க மாட்டேன், அப்புறம் கேஸ் போட்டுருவேன். 3வது நாள் முடிஞ்சது. இன்னைக்கு சாட்டர்டே என்பதால் ஆபீஸ்ல கிடையாது. நண்பங்களை நல்லா விசாரிச்சுட்டு நான் குளிக்கிறதுக்கு வச்சிருந்த தண்ணியில எல்லா வேலையும் பண்ணிட்டு நான் பார்த்த உடனே ஆக்ஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மேடம் வந்து டிடெக்டிவ் வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என் ஒய்ஃபோட 5வது மாச ஸ்கேன் இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே டாக்டர் பக்கம் போலான்னு இந்த சாட்டர்டே நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். என்னோட ஒய்ஃப் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேவையானது ஒரு பக்கம் ரெடி பண்ண, சத்தமாவு தோசை என்னோட பிரெக்னன்டான லேடிக்காக நான் ரெடி பண்ணா, அது நம்ம பிரெக்னன்டான பூனையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பூனை என்னோட பேபி ஹெல்த்தியா இருந்தா சரிதான். அதுக்கப்புறம் நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பினா வீட்டுல யாரோ புல்லட் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நான் என்னோட ஒய்ஃப் ரெடி ஆகி ஸ்கேன் சென்டருக்கு கிளம்பிட்டோம். லேட் ஆகும் அப்படின்றதுனால லஞ்ச் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல பாலாஜி பவனுக்குள்ள நுழைஞ்சு நாங்க 2 பேரும் நான் மீல்ஸ் வாங்கி ஒரு பக்கம் விட்ட, என்னோட பொண்டாட்டி சப்பாத்தியா சாப்பிட. அன்னைக்கு ஒரு நாள் 6 பேக் பத்தி நான் கவலைப்படாம ரைஸை எல்லா கறியோட சேர்த்து தொட்டுக்கி ஒரு பக்கம் வச்சு பூந்து விளையாடிட்டேன். என்னோட ஒய்ஃப் என்ன பார்த்து பயந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். பேக் டு ஸ்கேன் சென்டர். என்னோட ஒய்ஃப் ஸ்கேன் பண்ண உள்ள போனதுன்னு அந்த கதவையை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. 3:15 போல ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் எடுத்துட்டு டாக்டரை பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க இனி ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவாங்க, இல்ல மண்டே வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்ல ஆல்ரெடி ரொம்ப டயர்டான நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் வெஜிடபிள் கடலை சாப்பிட்டுட்டு நான் தூங்க போலாம்னு நினைச்சா நான் யூடியூப்ல எடிட்டிங்ல பண்ண ஒரு மிஸ்டேக்னால அந்த வீடியோ மொத்தமா போய் நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். அது ஒன்னும் நார்மல் வீடியோ கிடையாது, நான் ரொம்பவே எதிர்பார்த்து வச்சிருந்த ஒண்ணு. சரி ஜிம்முக்காவது போலான்னு பார்த்தா வீட்டுல வெளில போறதுனால இன்னைக்கு என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து அதையே திங்க் பண்ணி இன்னைக்கு நாளை எப்படி ஆயிடுச்சுன்னு ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி பாதி நைட்டுக்கு மேல தான் தூங்கவே ஆரம்பிச்சேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னாடி வரலாம்னு நினைக்கிறப்போ இப்படி ஆகுறப்போ அதை தாங்கிக்க முடியல. ஆபீஸ் ஒரு பக்கம், யூடியூப் ஒரு பக்கம், ஜிம் ஒரு பக்கம் பண்றதுனால அந்த நாள்ல இதை மட்டும் தான் நல்லா பண்ணவே முடியுது. பல விஷயங்களை சமாளிச்சு யூடியூப்ல ஒரு வீடியோ போறதுக்கு நைட் 1 மணி மேல ஆயிடும். நாளைக்கு திருப்பியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் எவ்வளவுதான் டிப்ரெஷன்ல பேசினாலும் நமக்கு வர்ற அந்த ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.